எங்க நம்ம செஞ்ச வாட்டர் ஃபால்ஸ் நிஜமாலே நல்லா இருக்குமான்னு தெரில. ஃபஸ்ட்டு குதிப்போம். செம்மையாகவே இருக்குங்க. நல்லா செம்மையாக உள்ளே போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா டெப்த்து நிறைய அதிகமாக செஞ்சுட்டு போகலாம். அதனால தான் இவ்வளோ கேப் இருக்குது. க்ரீப்பரே ஓடு ஓடு. ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கேமிங் சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கலாம். நம்ம வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து அப்படியே சறுக்கினே வந்து அப்படியே இந்த க்ரீப்பர் மாநில ஒரு 4 தட்டு தட்டுவோம். ஸோ அதில் உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எப்படி அதை பில்ட் பண்ண போகிறோம் நான் வரிசையாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் இந்த கிரியேட்டிவ் சீரிஸ் பார்ட் 1க்கு முக்கியமாக உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும் கைஸ். ஏன்னா என்னாலே நம்ப முடியல, நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அது புது சீரிஸாக இருந்தாலும் நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ இந்த மாதிரி நான் வர போடுற பார்த்துக்கலாம். நீங்களும் நிறைய சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாயெல்லாம் வளருதுங்க, ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்குது. ஸோ இனிமேலும் நிறைய சப்போர்ட் கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துனே இருங்க. ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன கட்ட போகிறோம்னு ஃபஸ்ட்டு அடிக்கடி சொல்லினுக்கிறேன். ஸ்விம்மிங் பூல் தான் கட்ட போகிறோம். ஸோ அது ஏன்ஷியண்ட்டாக கட்டலாமா இல்லைனா மாடர்னாக கட்டலாமா நான் ஒன்றும் யோசிக்கலை. ஸோ யோசிச்சுட்டு அப்படியே யோசிச்சுனே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு அவுட்ரு லேயர் போட்டு கீழே இருக்க பிளாக்ஸ்லாம் எடுத்துட்டு தண்ணிலாம் ஊற்றணும். ஸோ அது எப்படின்னு நான் வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ வீடு பக்கத்துலேயுமே கட்டலாமான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வீடு பக்கத்தில் கட்டினா அது 1, இது 2 பாட்டு. சரி வாங்க ஃபஸ்ட்டு யோசிப்போம். யோசிச்சுட்டு சொல்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் வந்து எல்லாத்தையும் யோசிச்சு வச்சிட்டேன். வீடு பக்கத்துலேயே கட்டலான்னு யோசிச்சிட்டேன். என்ன மாதிரி கட்டலான்னு பார்த்தோன்னா இன்னும் ஐடியா இல்லை. நான் வந்து அவுட்ரு லேயர்லாம் போட்டுட்டு கீழே பிளாக்ஸ் தோண்டுங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வணங்கடா மாப்பிள்ளன்னு சொல்லி தண்ணி நண்பர் வெளியே வந்தார். சொச்சோ இவன் வந்தாலே சரி காண்டாயிடுமேன்னு சொல்லி என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியல. பிளாக்ஸ்லாம் போட்டு அடைச்சி பார்த்தேன், வேலைக்கே ஆகலை. எதையும் முடியும் ஸ்பாஞ்ச் எடுத்து போட்டு எல்லாத்தையும் இழுத்துனுக்கிறேன். ஸோ இவன் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ வந்து ஸ்பாஞ்செல்லாம் போட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. மேலே பாருங்கள் எவ்வளோ பெரிய அவுட்ரு லேயரு. இவ்வளோ பெருசு தான் நம்ம இப்போ தோண்டணும். சரி தோண்டிட்டு வந்து பார்க்குறேன். A few moments later. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தோண்டிட்டோம், ஃபுல்லாக தோண்டிட்டோம். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாகவே தோண்டிட்டோம். பாருங்கள் சுற்றி முற்றி பாருங்கள். நான் வந்து இது எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு மட்டுமே ஒரு 30 நிமிஷம் ஆயிருக்கும் கைஸ். பாருங்கள் ஜூம் அவுட்லேருந்து காட்டுற எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம டெக்கரேட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. என்னென்னா நம்ம ஒயிட் கான்க்ரீட்டையும் க்ளோயிங் ஸ்டோனையும் எடுத்து டெக்கரேட் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து அது சீக்கிரம் வேகமாக பேசினாலும் கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஸோ க்ளோயிங் ஸ்டோனை வந்து நம்ம முனையில் போட்டுட்டு அடுத்து ஒயிட் கான்க்ரீட் எடுத்து ஒவ்வொரு பிளாக்காக விட்டு போடுறோம். ஸோ விட்டு போன பிளாக்லலாம் பார்த்திங்கன்னா க்ரே ஸ்டோனை போட்டுரும். ஸோ இது வேறு ஒரு பெரிய ப்ராசஸ் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் நான் முடிச்சிட்டேன். மேலே சைடில் மட்டும் இல்லை கீழேயும் முடிச்சிட்டேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு லூப் மாதிரியே இருக்குது. அப்படியே மேலே போக அதுக்கு ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ அப்படியே தொப்புன்னு கீழே விடலாமா? செம்மையாக இருக்குங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம இப்போ தண்ணி ஊற்றி ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, வாட்டர் ஃபால்ஸ் செய்யலாமான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ என்ன சொல்கிறீங்க? வாட்டர் ஃபால்ஸ் செஞ்சோம்னா அதுலேருந்து தண்ணி கொட்டும். ஸோ அப்படியே நம்மளும் அதுலேருந்தே சறுக்கினே வந்து உள்ளே விழுற மாதிரி. அடுத்து இந்த ஒலிம்பிக்லலாம் நின்று குதிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதையும் செய்யலாமான்னு யோசிக்கிறேன். ஸோ அடுத்து நான் ரொம்ப நேரம் யோசித்தேன் கைஸ். என்ன பார்த்தீங்கன்னா நான் ஏன்ஷியண்ட்டாக செய்யலை. ஏன்ஷியண்ட்டாக செஞ்சேன்னா நார்மலாக ஸ்விம்மிங் பூல் தான், உள்ளே என்னத்தை செய்ய அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறமா இந்த 2 கான்க்ரீட்டை பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஐடியா வந்துச்சு. சரி ஏன்ஷியண்ட்டை தூக்கி ஓரமாக வெய்யே, நம்ம மாடர்னாக மாறிட்டோம், மாடர்னாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாடர்னாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் எப்படி செய்யறதுனே தெரியல. நல்லா இல்லைனா எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு நீங்கள் அந்த கிரியேட்டிவ் சீரிஸ் பார்ட் 1 கொடுத்த சப்போர்ட் எனக்கு ரொம்பவோ மகிழ்ச்சியாக இருக்குங்க. நான் அவ்வளோ வியூஸ் வரும்னு நினச்சே பார்க்கல. நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தும்போது கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலைல பார்க்கும்போது கூட பார்த்திங்கன்னா 150க்கு மேலே இருந்துச்சுங்க. ஸோ அந்த கிரியேட்டிவ் சீரிஸ்க்கு சப்போர்ட் கொடுத்த எல்லா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நன்றி. வெளியேந்து பார்த்தவங்களுக்கும் நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் நன்றி. ஸோ ஒரு மனமிக்க நன்றிங்க. பேசினே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாதி முடிச்சிட்டோம். ஸோ இப்போது அங்கங்கே பிளாக் போட்டால் ஒரு மலை மாதிரி இருக்கும். எப்போவுமே மழை பார்த்திங்கன்னா ஒரு தானாக உருவாகாது, நம்ம தான் இப்போ தானாக உருவாக்குறோம். ஸோ இது வாட்டர் ஃபால்ஸில் மழை எங்கேருந்து எடுத்துன்னு வர, மலை பக்கமாக போய் வாட்டர் ஃபால்ஸ் கட்ட முடியுமா? இப்போ ஏற்கனவே இங்கே எடுத்து வந்து கட்டியாச்சு. இப்போ இங்கே ஒரு மலை கட்டி தானே ஆகணும், அப்போ தானே வாட்டர் ஃபால்ஸ் வரும். ஸோ எதுக்கு இந்த ஐடியா பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு நாள் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரியே நான் ஒரு பயங்கரமான
பீச்சுக்கு போயிருந்தேன். அந்த பீச்சில் தான் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ அதை மாதிரியே காட்டணுன்னு ஆசைப்பட்டு தான் நான் இந்த ஸ்விம்மிங் பூலே காட்டுறேன். ஸோ எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது கைஸ். ஏன்னா யாருமே கமெண்ட்டில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அடுத்ததாக என்ன காட்டுறது? நான் அடிக்கடி எல்லா கமெண்ட்லேயும் கேட்குறேன். அடுத்ததாக என்ன விளாட்லான்னு கேட்குறேன். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு எதுவும் கமெண்ட் பண்ண தோணுனா சும்மா ஏதாச்சும் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் தான் போட மாட்டேங்கிறீங்க. ஸோ இப்போ ஒரு 1000 வியூஸ் வருதுன்னா கூட அதுக்கு ஒரு 10 லைக் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே வாட்டர் ஃபால்ஸை மூச்சாச்சு தண்ணி ஊற்றி பார்க்கலாம் கீழே சிந்து தானே. இல்லைங்க, அப்படியே கீழே அப்படியே வருது. இங்கே பிளாக்ஸ் தடுக்குது, அதை உடச்சி எடுத்துடலாம். 1 2 3 அப்படியே அந்த வாட்டர் ஃபால்ஸில் கவர் ஆகிற எல்லா பிளாக்ஸும் அப்படி இடத்துல தண்ணியில் கவர் ஆகுறது. ஸோ அப்படியே இன்னொரு பக்கமும் ஊற்றிடலாம். இது பக்கம் சிந்துன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். இல்லைங்க, சிந்துது கீழே வந்தோடனே சிந்துது. பட் ஒரு நல்ல காட்சி தான் தருது வாட்டர் ஃபால்ஸு. ஸோ நம்மளும் ஒரு பெரிய டிசைனராக மாறிட்டோம், இன்ஜினியராக மாறிட்டோம். ஸோ இங்கே பிளாக்கு தனியாக இருக்குது, அங்கேயே தண்ணி ஊற்றிடலாம். அப்புறம் இங்கே இருக்க 2 பிளாக் எடுத்து விட்டுறலாம். இங்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றினா சிந்திடுமே, அச்சச்சோ. இருங்க, அதை போய் அடைக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி தண்ணியெலாம் ஊற்றிட்டு போயிடலாம். எங்கெல்லாம் தண்ணி சிந்துற மாதிரி இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணி தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா ஒன்றா அடைச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் ஓகே மேலே அப்படியே போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் மேலே. ஒரு மலை செய்யணுன்னா ரொம்ப கஷ்டங்க. இயற்கையாக உருவாகுது ஏதோ அதுவும் கஷ்டம்தான். இயற்கையாக கூட உருவாகிடும் கொஞ்சம் ஈஸியாகவே, ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டங்க ஒரு மலையை. அப்படியே மேலே வச்சோம்னா மேலேயே ஊற்றிடலாம். ஸோ சரி, இப்போயாச்சும் நான் கேட்குறேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அடுத்ததாக என்ன ஆளான்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக என்ன ஆளான்ல என்ன கட்டலான்னு சொல்லுங்கள். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் உள்ளே அப்படியே இறங்குதுங்க தண்ணி. என்ன கட்டலாம் நீங்களே சொல்லுங்கள். எனக்கு போன வாட்டி 3 சாய்ஸ் கொடுத்தேன். ஸ்விம்மிங் பூலுன்ற ஒரு சாய்ஸ் வந்துச்சு. ஸோ எனக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி கட்டிட்டோம். என் ஆசைக்கு ஆடுறது இல்லைங்க, நீங்கள் பார்க்கணுதுக்காண்டி தான் நான் ஆடி கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுறேன். ஸோ ப்ளீஸ் கைஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாட்டியும் ஒரு 3 சாய்ஸ் தரேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட் கட்டலாமா, அதில் மறுபடியும் வில்லேஜஸ், அதாவது அன்றைக்கி சொன்னதான் ஃப்ளாட்டு, அதில் வில்லேஜஸ்லாம் போட்டு வாழ வைக்கிற மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடலுக்கு கீழே போய்ட்டு ஒரு வீடு கட்டலாமா, அடுத்தது அண்டர் வாட்டர் ஹவுஸு. அதுக்கப்புறமா 3ஆவது ஜூ. இந்த 3 ஆப்ஷன் தரேன். ஸோ இதில் எது நீங்களே சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள் ப்ளீஸுங்க. நான் உங்கள் கமெண்ட்லாம் படித்து பின் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வெளியே வருதுங்க, என்ன பண்ணி தடுக்கிறதுன்னு தெரில. ஒரு பிளாக் இப்போ போட்டிருக்கேன், தண்ணி வருதா இல்லை ஓகே. ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் ஒரு அரையும் குறையுமா இருக்கே, எப்படின்னு தான் என்ன தண்ணி ஃபில் பண்ணி விடுவோம். அப்பயாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அங்கிட்டு இங்கிட்டு தண்ணி ஃபில் பண்ணி விடலாம். நல்லா இருக்குது, மேலெல்லாம் ஒழுங்காக ஃபில் பண்ணி விடலாம். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் பிளாக் போட்டு தடுத்துட்டோம்னா தண்ணி வராது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதையும் நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ப்ரோவோட பார்த்திங்கன்னா கம்பைன்டு வீடியோ போட போகிறோம். ஸோ அதில் அவர் என்னோடய ஃபேஸ் காட்டி போடுறா, நல்லா போகும் வியூஸுன்றாரு. நீங்கள் சொல்லுங்கள், ஃபேஸ் காட்டி போட்டால் வேணாமா? அப்படி வேணான்னா எப்போ காட்டி போட சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே நான் ஃபேஸ் காட்டி போகலான்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ நம்ம இப்போ ஓரத்துலலாம் தண்ணி ஃபில் பண்ணி விட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ அப்படியே ஃபில் அடுத்ததாக அவரோட என்ன கேம் ஆடி போகலான்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் ஒரு 2 கேமோ 3 கேமோ சூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் தான், ரோப்ளாக்ஸ்லேயும் இருக்குது, வெளியவும் இருக்குது தனியாகவும். என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் கேம்னு ஒரு இருக்கும், அடுத்து ஸ்கூல் கேம்னு ஒன்று இருக்கும், அடுத்து தனியாக பார்த்தீங்கன்னா கிராணி ஆலான்னு இருக்கும்.
ஸோ இது மூணுத்தில் எதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா லுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம அந்த ஏறத்துக்கும் கட்டியாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.